அடேங்கப்பா, ஒரு சிங்கம், அதுவும் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து மாயமாகிவிட்டது என்ற தகவல் வந்ததும் நமக்கு என்ன தோன்றியது? ஐயோ, சிங்கராஜா வெளியே வந்துவிட்டதா? நம்மை தேடி வருமா என்ற ஒரு நடுக்கம் பலருக்கும் வந்தது உண்மைதானே? காட்டுக்குள் இருக்க வேண்டிய சிங்கம் பூங்காவில் இருந்தும் கண்ணுக்குத் தெரியாமல் போனது எப்படி? பூங்கா அதிகாரிகளே, மூச்சு முட்டித் தேடிய அந்த ஷேர்யார் சிங்கம் 3 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் கூண்டுக்குத் திரும்பியது எப்படி? சென்னையின் பெருமைகளில் ஒன்று வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இங்குள்ள முக்கியமான விலங்குகளில் ஒன்று 5 வயதான ஷேர்யார் என்ற ஆண் சிங்கம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில் உள்ள பன்னார்கெட்டா தேசிய பூங்காவில் இருந்து விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இது இங்கே கொண்டுவரப்பட்டது. வழக்கம் போல அதன் பராமரிப்பு நடந்து கொண்டிருக்க திடீரென அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி. இரவு நேரங்களில் சிங்கம் திரும்பி வந்து ஓய்வெடுக்கும் அதன் வழக்கமான இடத்துக்கு ஷேர்யார் வரவில்லை. 1 நாள், 2 நாள் அல்ல, தொடர்ந்து 3 நாட்களாக சிங்கம் தனது இருப்பிடத்துக்கு வரவில்லை என்றதும் வெளியே செய்தி பரவியது. வண்டலூரில் சிங்கம் காணாமல் போய்விட்டது என்று. ஆனால் பூங்கா நிர்வாகம் இதை திட்டவட்டமாக மறுத்தது. சிங்கம் எங்கும் வெளியே போகவில்லை, சஃபாரி பகுதிக்குள் தான் இருக்கிறது, அங்கிருந்து வெளியே செல்ல வாய்ப்பே இல்லை என்றனர். ஆனாலும் 5 பிரத்யேக தேடல் குழுக்கள், அதிநவீன ட்ரோன்கள், கேமராக்கள் என தேடுதல் வேட்டை தீவிரமானது. இந்த தேடுதல் பணி நடந்ததால் பொதுமக்கள் யாரும் சிங்கம் சஃபாரி பகுதிக்குள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. பூங்காவின் இயக்குனர் முதல் உயர் அதிகாரிகள் வரை, வன உயிரின காப்பாளர்கள் வரை எல்லோரும் சஃபாரி பகுதியை ஆய்வு செய்தனர். வேலியிட்டு சுற்றுச்சுவர் எழுப்பி பாதுகாக்கப்பட்ட 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சஃபாரி பகுதிக்குள் சிங்கம் இருக்கிறதா, வெளியேறிவிட்டதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த செய்தியால் ஒட்டுமொத்த சென்னை மக்களும் ஒருவித ஆவலுடனும் சிறிய பதற்றத்துடனும் காத்திருந்தார்கள். சென்னைக்கு அருகில் உள்ள இந்த பூங்காவின் சிங்கம் காணாமல் போனது என்பது நம்மூர் செய்திகளில் முக்கிய இடத்தை பிடித்தது. நடிகர் சிவகார்த்திகேயன் போன்றவர்கள் தத்தெடுத்து பராமரிக்கும் பிரபலம் இந்த ஷேர்யார். அதுவும் ஒரு சிங்கம் தனது இருப்பிடத்தை விட்டு சில நாட்கள் விலகிச் சுற்றுவது என்பது நமக்கு ஒரு புதிய தகவல் தானே? உங்களுக்கு என்ன தோணுது? உங்க வீட்டு பூனை, நாய் காணாமல் போனால் கூட பதறுவோம். அப்படி இருக்க சிங்கம் என்றால் சும்மாவா? பூங்கா அதிகாரிகள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம், சிங்கம் மாயமாகவில்லை, அது சஃபாரி பகுதிக்குள் தான் இருக்கிறது. அப்படியென்றால் இந்த சஃபாரி பகுதி என்றால் என்ன? வண்டலூர் பூங்காவில் சிங்க சஃபாரி என்று 50 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கூண்டு அல்ல, இயற்கையான காடு போன்ற சூழலை சிங்கங்களுக்கு ஏற்படுத்தி தர சுற்றிலும் உயரமான வேலியும் சுற்றுச்சுவரும் கட்டப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் சிங்கங்கள் சுதந்திரமாக சுற்றித் திரியலாம், கூண்டுக்குள் அடைக்கப்படாது. இந்த சிங்கங்களை பொதுமக்கள் பிரத்யேக வாகனத்தில் சென்று பார்வையிடலாம். குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா போன்ற பல இடங்களில் இது போன்ற சஃபாரிகள் உள்ளன. ஆக ஷேர்யார் இந்த 50 ஏக்கர் காட்டுக்குள் தான் காணாமல் போயிருந்தது. பொதுவாக சஃபாரி பகுதிகளில் உள்ள சிங்கங்கள் சில நாட்கள் வெளியே சுற்றித் திரிவது அசாதாரணமானது அல்ல என்கிறார்கள் அதிகாரிகள். வன உயிர் வாரிய கோவரவ உறுப்பினர் ஆண்டனி ரூபின் பிபிசி தமிழிடம் இது குறித்து பேசும்போது, கூண்டில் வளர்க்கப்பட்ட இந்த இளம் சிங்கம் சஃபாரி பகுதிக்குள் விடப்பட்டது அதற்கு ஒரு புதிய அனுபவம். எனவே அது தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து வருகிறது. இது மிகவும் வழக்கமான நிகழ்வு என்கிறார். சஃபாரி பகுதிக்குள் விலங்குகளுக்கு உணவு வைக்கப்படாது, அதன் இரவு நேர இருப்பிடத்தில்தான் உணவு வைக்கப்படும். இதனால்தான் சிங்கங்கள் தானாகவே மாலையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு திரும்பிவிடும். ஆனால் ஷேர்யார் 4 நாட்களாக உணவின்றி இருந்தது ஒரு கவலையை ஏற்படுத்தியது. இங்கே ஒரு ஆச்சரியமான தகவல். இது பூங்கா பராமரிப்பில் இருந்ததால் பணியாளர்கள் கையால் உணவளித்து பழக்கப்பட்ட சிங்கம். இதனால் இதற்கு வேட்டையாடத் தெரியாது என்றும் கூறப்படுகிறது. சஃபாரியில் சுற்றித் திரியும் மயில்கள், முயல்களை அது வேட்டையாடி சாப்பிட்டிருக்குமா என்பது சந்தேகம்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேட்டையாடத் தெரியாத சிங்கம் பசியில் என்ன செய்யும்? பூங்காவில் அதிகாரிகள் கையை பிசைந்து கொண்டு சும்மா உட்காரவில்லை. 5 பிரத்யேக குழுக்கள் பகலில் சாதாரண ட்ரோன்கள், இரவில் தெர்மல் இமேஜிங் ட்ரோன்கள், வெப்ப படக்கருவிகள் மூலம் விலங்குகளின் உடற்சூட்டை பதிவு செய்யும். 10 கேமரா வலைகள், இத்தனை கருவிகள் மூலம் ஷேர்யாரின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்தனர். அக்டோபர் 4ஆம் தேதி பூங்கா ஊழியர்கள் சிலர் ஷேர்யாரை சஃபாரி பகுதிக்குள் பார்த்தனர். சிங்கம் இயல்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஆனால் பணியாளர்கள் நெருங்குவதற்குள் அடர்ந்த பகுதிக்குள் சென்றுவிட்டது. இத்தனை தேடுதலுக்கும் கண்காணிப்புக்கும் இடையே அக்டோபர் 6ஆம் தேதி, அதாவது 3ஆவது நாள், ஒரு நல்ல செய்தி வந்தது. சிங்கம் தானாகவே திரும்பி வந்தது. பசியை தாங்க முடியாமல் தன் இருப்பிடத்தை தேடி
உணவு உட்கொள்ளும் இடத்திற்கு ஷேர்யார் தானாகவே திரும்பி வந்துள்ளது. நிம்மதியடைந்த பூங்கா அதிகாரிகள் உடனடியாக அதற்கு உணவு வழங்கி அதை மீண்டும் அதன் கூண்டில் அடைத்து கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்தனர். அதிகாரிகள் சொன்னது போலவே வெளியே செல்ல வாய்ப்பில்லை, தானாக திரும்பி வரும் என்ற வார்த்தை உண்மையானது. பூங்கா இயக்குனர் ரிட்டோ சிரியக் சொல்வது போல, இது போன்ற நிகழ்வு இது முதல் முறை அல்ல. 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு சிங்கம் சஃபாரி பகுதிக்குள் சுற்றித் திரிந்துள்ளது. பசி என்ற அடிப்படை உணர்வு வந்ததும் விலங்குகள் தாமாகவே தங்கள் இருப்பிடத்துக்கு திரும்பிவிடும் என்கிறார்கள். பொதுவாக வயதான சிங்கங்கள் வெகு தூரம் செல்லாது. ஆனால் இளம் சிங்கங்களுக்கு தங்கள் சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் இருக்கும். அதனால்தான் ஷேர்யார் போன்ற இளம் சிங்கங்கள் சஃபாரிக்குள் வெகு தூரம் செல்கின்றன. சஃபாரியைச் சுற்றிலும் 16 அடி உயரமுள்ள கம்பிவேலி மற்றும் சுற்றுச்சுவர் இருப்பதால் விலங்குகள் வெளியே வர இயலாது என்றும் அவர் உறுதியளிக்கிறார். இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது. உயிரியல் பூங்காக்கள் என்பவை வெறும் விலங்குகளை கூண்டில் அடைக்கும் இடமல்ல. அவை விலங்குகளுக்கு அதன் இயல்பான சூழலை கொடுக்க முயற்சிக்கும் காப்பகங்கள், சாங்சுவரிஸ். 50 ஏக்கர் பரப்பளவில் வேட்டையாடத் தெரியாத ஒரு சிங்கத்தை தனியாக சுதந்திரமாகச் சுற்ற அனுமதிக்கும் போது அதன் காட்டுணர்வு எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஷேர்யார் வெளியே சுற்றியது ஒரு சாகசம் போலத் தோன்றினாலும் அதற்கு உணவு கிடைக்காமல் போனது அதன் பாதுகாப்பு குறித்த ஒரு கேள்வியையும் எழுப்புகிறது. ஆனாலும் பூங்காவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வளவு உறுதியானது என்பதையும் விலங்கு வெளியேறவில்லை என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. சஃபாரி பகுதிகள் பாதுகாப்பாக இருந்தாலும் இளம் சிங்கங்களின் இந்த சாகச ஆர்வம் குறித்து பூங்கா நிர்வாகம் இனி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நவீன தெர்மல் ட்ரோன்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்துவது இது போன்ற நிகழ்வுகளை எதிர்காலத்தில் எளிதில் சமாளிக்க உதவும். இந்த கதை நமக்குச் சொல்லும் நீதி என்னவென்றால், பழகிய ஒரு விலங்கு அதன் இருப்பிடத்தையும் உணவளித்தவர்களையும் மறக்காது. உணவு என்ற அடிப்படை தேவை வரும்போது அது தானாகவே திரும்பி வந்துவிடும் என்பதே. விலங்குகள் காப்பகத்தில் இருப்பது நல்லதுதானா, அல்லது வேட்டையாடத் தெரியாத சிங்கத்தை பாதுகாப்பது இயற்கைக்கு முரண் இல்லையா? நீங்கள் இந்த சிங்கத்தின் சாகசத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? வண்டலூர் சிங்கத்தின் இந்த சாகசம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஷேர்யார் மீண்டும் வந்தது உங்களுக்கு மகிழ்ச்சியா? கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தெரிந்து கொள்ளுங்கள், பூனை குடும்பத்தில் ஃபெலிடே ஃபேமிலி உள்ள வேட்டையாடும் உயிரினங்களிலேயே சிங்கங்கள் மட்டுமே சமூகமாகவும் குழுவாகவும் வாழும் ஒரே இனமாகும். புலிகள், சிறுத்தைகள் போன்ற மற்ற பெரிய பூனைகள் தனியாக வேட்டையாடி வாழும்போது சிங்கங்கள் மட்டும் பிரைட் எனப்படும் குழுவாகச் சேர்ந்து வாழ்கின்றன. இந்த குழுவில் பெண் சிங்கங்களே, லயோனஸஸ், முக்கிய வேட்டையாடும் பணியை செய்கின்றன. அதே சமயம் ஆண் சிங்கங்கள் தங்கள் எல்லையை பாதுகாத்து இனத்தை பராமரிக்கும் முக்கிய பொறுப்பை மேற்கொள்கின்றன. இந்த கூட்டு வாழ்க்கை முறைதான் உணவு பற்றாக்குறை மற்றும் தாக்குதலின் போது சிங்கங்களின் உயிர் பிழைக்கும் திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.